வள்ளி 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 வள்ளியின் கதை. அத்தை, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, சாப்பிட வாங்க அத்தை. சாப்பாடு சமைச்சிட்டியா? என்ன குழம்பு? சாதம் வடிச்சு கீரை குழம்பு வச்சிருக்கேன் அத்தை. கீரை குழம்புலாம்ல, கீரை குழம்பு கறி கிரி எடுத்து ஆக்கக்கூடாது. யாப்பா பாரு, நான் என்ன ஆடா மாடா புழு மேயறதுக்கு? ஏண்டி அம்மா, உனக்கு கீரை குழம்பு விட்டா வேறு எதுவும் செய்ய தெரியாதா? நீ செய்யறது தின்னு 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 நான் மனுஷியே ஆடா மாடானே எனக்கு தெரியல. இதை பாருங்கத்த, சாப்பிடணுமாண்ணா உள்ள வந்து சாப்பிடுங்க. உங்களுக்கு சாப்பாடு பிடிக்கலன்னா இங்கே உட்காந்துக்கோங்க. எனக்கு அதை பற்றி ஒரு கவலை இல்லை. எனக்கு தெரிஞ்சது தான் நான் சமைக்க முடியும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சமைச்சு தின்னுங்க. காடு வாவானது வீடு போனது. இந்த கிழவிக்கு கீரை குழம்பெல்லாம் இறங்காதான். மட்டனு சிக்கனு அவங்க சம்பாதிச்சு வந்து கொடுக்குற சாப்பாடுறதுக்கே பத்த மாட்டேனுது. டெய்லி மட்டனு சிக்கனு செஞ்சுன்னு உட்காந்துக்கிறேன். அப்படியே கிளவி அமல கிளவி, இவளுக்கு அப்படியே வயசே ஆகாது. குமரி மாதிரியே இருப்பா. பேசுறா பாரு பேச்ச. ஒரு சமையல் செய்யறதுக்கு வக்கில்லனாலும் வாய் கிளியே பேசுவா. இங்கதான் உட்காந்து நிற்கிறாளா? சரி சரி போகும். இது யாரு? பார்த்தா பெரிய இடத்து பொம்பளை மாதிரி இருக்கு. இங்கே எதுக்கு வரா? ஏ ஜனகி, உட்காந்தாச்சா? நம்ம பேரை சொல்லி கூப்பிடுறா. ஏய் எவடியாவ? யாரடி நீ? என் பேரை சொல்லி கூப்பிடுற? ஏய், விளையாடுறதுக்கு உனக்கு வேறு யாரும் கிடைக்கலையா? என்ன பிடிச்சிக்கின்னு என்னமோ யாரு நீங்க கேட்குற? நான் உன் தோழிடி, சாவித்ரி. சாவித்ரியா? சாவித்ரியா நீயே? என்னடி என்னாச்சு? வாயை பொழந்துக்குன்னு என்ன பார்க்குற? இவளுக்கு வந்த வாழ்வு பாரு. என்ன வயசு? கழுத்துக்கு நெக்லஸு, கைக்கு வளையல், புதுவா ஜிங்குச்சான் நீல கலர் புடவை தான் அன்னைக்குன்னு புடவை வேற கட்டிக்கின்னு எப்படி சொகுசா வந்து உட்கார்றா பத்தியா? என்னடி அம்மா ஆளே மாறிட்டுக்கிற? புடவை நெகை அது இது என்ன விசேஷம்? அட ஏண்டி கேட்குற? எவ்வளோ சொன்னாலும் கேட்காம என் பொண்ணு தான் கூப்பிட்டுன்னு போயிட்டு ஒரு 20 புடவை நெகை நெட்டுங்கெல்லாம் வாங்கி கொடுத்துட்டா. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டெய்லியும் இதே தான் போட்டுன்னு இருக்கணும்னு ஆர்டர் வேற போட்டா. இப்போ என்ன, அவளை பற்றி உனக்கு தெரியாதா? அவள் சொன்னா கேட்கலன்னா கோவப்படுவா. சரி, அவள் ஆசை எதுக்கு எடுத்துக்கணுன்னு நான் போட்டுனுக்கிறேன். என்னது நெகை நெட்டுங்க 20 புடவையா? ஏய் ஜனகி! ஐயோ என்னாச்சுன்னு தெரியலையே. ஜனகி என்னடியாச்சு? எழுறி. அவங்க அப்பா இல்லாம தனியாளா காட்டுலயும் மேட்லயும் புயல் மழை காத்து எல்லாத்துலயுமே கஷ்டப்பட்டு இவனை படிக்க வச்சு இவ்வளோ பெரிய ஆளாக்குனா, நேத்து வந்தவங்களுக்காக என்ன தூக்கி போட்டு போயின்னுக்கிறான். அதான் சொல்லுவாங்க, பெத்தவங்க மனசு பித்து புள்ளிங்க மனசு கல்லுன்னு. அது சரியா நிரூபிச்சுட்டு போயின்னுக்கிறான். இருக்கட்டும். இப்போ நான் தனி ஆளா இருந்து அந்த கடை எப்படி நடத்துறான்னு மட்டும் இதே ஊர்ல தானே இருக்க போறான். இருந்து பார்க்கட்டும். அதுக்கப்புறம் அம்மா சும்மா அப்படின்னு வரட்டும். அவனை நான் அன்னைக்கு கவனிச்சுக்கிறேன். என் உடம்புல தெம்பிருக்கு, என் மனசுல நம்பிக்கை இருக்கு. எந்த அளவுக்கு நான் அந்த கடையை நடத்த போறேன்ட்டு அவனும் சேர்த்து இந்த ஊர் உலகமே பார்க்கட்டும். ஒரு பொம்பளை இந்த அளவுக்கு கடை வச்சுன்னுக்கிறான்னு எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு நான் நடத்துவேன். எனக்கு இருக்கிற வெறிக்கு என்ன சொல்றது? பரவாயில்ல, எல்லாமே பாடம்தான். தன் கையே தனக்கு உதவி.
அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிக்கின்னு நாம் இந்த காலத்தில் இறங்குவோம். ஆமாடா மாப்பிள்ள, இனிமே தான் பார்க்கணும். சரி, நீ ஊருக்கு எப்போ போற? நான் நியூ இயர் கழிஞ்சு போகலான்னு இருந்தேன். வீட்டிலலாம் பொங்கல் கழிஞ்சு போகணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் கன்ஃபார்ம் பண்ணலடா, பார்க்கணும். அப்புறமாமா கல்யாண விஷயம் எங்க வரைக்கும் போயிருக்கு? இல்லை மாப்பிள்ள, இப்போதைக்கு இன்னும் ஒன்றும் இது பண்ணல. பொண்ணை தான், அதுவும் உங்க அத்தை உடனே பார்த்தாகணுன்னதுக்கு தான் நாங்கள் போனோம். இப்போதைக்கு உடனே கல்யாணம் பண்ற அளவுக்குலாம் அவசரம் இல்லை. ஏன்னா நடுவில் மார்கழி எல்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் முடியட்டும். அதுக்கப்புறமா யோசிச்சுக்கலான்ட்டு விட்டுட்டோம். ம், சரிங்க மாமா, அதுவும் கரெக்டு தான். அப்போ சரி மாமா, ஆனால் மறக்காம முதல்ல எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. ஏன்னா அப்போ தான் நானும் லீவு ஃபஸ்ட்டே சொல்லிட்டோம்னா நாங்கள் இங்கே வந்து கொஞ்ச நாள் உங்களுக்கு ஒத்தாசை பண்ணலாம். ஏன்னா மாப்பிள்ளையால ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா, அதனால தான். ஆமாப்பா, அது இல்லாமல் நான் ரிலேட்டிவ்ஸ் அப்படி எல்லாரையும் கூப்பிடுறத விட நான் வந்து ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு இந்த பேக்கேஜாக வந்து வாங்கிடுறாங்க இல்லையா, அந்த மாதிரி பேக்கேஜ் வாங்கிடலான்ட்டு இருக்கேன்ப்பா. எதுக்கு மாமா அதெல்லாம்? அதான் நாங்கள் இத்தனை பேர் இருக்கோம் இல்லை, ஆளுக்கு ஒரு வேலை செஞ்சிட மாட்டோமா? அது சரிதான்ப்பா. ஆனாலும் இப்போ அணுவும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, உங்களும் கொஞ்சம் மிஸ் பண்ணுவா, அந்த விஷயம்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு வேளை ரெண்டு வேளை இல்லைப்பா, கல்யாணம்னா எவ்வளோ வேலைங்க இருக்கும். அந்த காலத்துலலாம் அங்காளி பங்காளின்னு எல்லாருமே ஒரே வீட்டுக்கு வந்துடுவாங்க, ஒரு ஒரு வேலை செஞ்சு எல்லாம் முடிச்சிருவாங்க. இந்த காலத்தில் இருக்கிற ஆளுங்கெல்லாம் அப்படியா? எல்லாருமே விஐபி மாதிரி தான் நடத்தணுன்றாங்க. அது கல்யாண விஷயத்து வீட்டில் வந்து அது எதிர்பார்க்கறது தப்புன்னு அவங்களும் புரிஞ்சுக்கிறது இல்லை. அதனால இந்த காலத்தில் இந்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் வந்தது ரொம்ப வசதியாக போயிடுச்சு. நம்ம எல்லாரும் சேர்ந்து பண்ணாலும் அதே அளவுக்கு தான் செலவாகும். அதே மாதிரி ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டை புக் பண்ணிட்டாலும் என்ன ஒரு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகும். ஆனால் நம்மளுக்கு அலைச்சல் இருக்காது. ஆனாலும் வீட்டுக்கு நம்ம விருந்தாளிங்கெல்லாம் வரவங்க இப்போல்லாம் நம்மலாம் வாய் நிறைய சிரிப்போட மனசார அவங்க எல்லாரையும் இன்வைட் பண்ணலாம். இதுதான்ப்பா என்னோட பிளான். சரிங்க மாமா. ஏன் மாமா திடீர்னு இப்படி முடிவு எடுத்துட்டீங்க? அனுபவம்ப்பா, அனுபவம் தான் பேசுது. ஏன்னா அணு கல்யாணத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். கொஞ்ச நாள் கூட கேப்பே இல்லாமல் ரெஸ்ட் இல்லாமல் அதுக்கப்புறம் வந்தவங்க சொந்தக்காரங்கெல்லாம் எங்களை மரியாதை கொடுக்கல, அப்படி பண்ணல இப்படி பண்ணலன்ட்டு எனக்கு ரொம்ப கஷ்டம் கொடுத்துட்டாங்க. அதனால இந்த தடவை நம்ம ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் புக் பண்ணிட்டு நம்ம நிம்மதியாக இருக்க வேண்டியது தான் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டேன்ப்பா. என்னப்பா எல்லாரும் உட்காந்தாச்சா? அடிடி, வாங்க வாங்க, வந்து உட்காருங்க வாங்க. இல்லை இல்லை, இருக்கட்டும். லக்ஷ்மி இல்லையா? அவ்வளோதான் பார்க்க வந்தேன். அட, நீ என்னப்பா இங்க என்னப்பா பண்ற நீ? அட, அவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியாதா? எங்க மாப்பிள்ளையோட தம்பிங்க. ஓஹோ, அதுதானே விஷயம். நான் என்னைக்குமே பார்த்ததே இல்லை பாருங்க. நான் முந்தா நேத்து தான் பார்த்தேன். என்னோட பொண்ணுக்கு ஃப்ரெண்டுன்னு சொல்லி வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாம சின்ன வயசுலேருந்து எனக்கு அவங்கள நல்லா தெரியும். என்னடா தம்பி, சொல்லவே இல்லை. அண்ணே, என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தி இருப்பா இல்லையா, வெண்ணிலான்னு சொல்லிட்டு, அவங்க அம்மா தானே அவங்க. வெண்ணிலாவா? ஆ, ஓ, அந்த ரெட்டை ஜடை போட்டுக்கணும் ஒரு பொண்ணு வருமே, ஆ, அந்த பொண்ணு தானா? ஆமாண்ணே, அந்த பொண்ணு தான். ஓ, சரி சரிங்கம்மா. எப்படிம்மா, நல்லா இருக்காங்களா பொண்ணு? அவளுக்கு என்ன தம்பி, அவ நல்லா தான் இருக்கா. படிப்பெல்லாம் முடிச்சிட்டா. இப்போதைக்கு வீட்டில் தான் இருக்கா. ஏங்கம்மா, எதனா வேலைக்கு அமைச்சிருக்க வேண்டியது தானே? வெளியே போனா கொஞ்சம் ஜென்ரல் நாலேஜ் அவளுக்கு கிடைக்கும் இல்லையா? அட எங்க தம்பி, அந்த மனுஷன் எங்க கேக்குறாங்க? அதெல்லாம் சொன்னா அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். அவ சம்பாதிக்கிற காசுல தான் நம்ம அரிசி பொங்க வைக்கணுமா என்ன? இனிமே வரன் பார்க்கலாம். நல்ல வரன் வந்ததும் அமுச்சு விட்டுறலான்றாங்க. என்னடா இது, இந்த பையனும் இவங்க ஃபேமிலி மாதிரி இருக்கு. ம், அப்பனா நல்ல மால் பார்ட்டியா தான் இருக்கும். பரவாயில்ல பரவாயில்ல, என் பொண்ணும் ஒரு நல்ல பையனை தான் பிடிச்சிருக்கா. ஆ, இப்போ இந்த சான்ஸை யூஸ் பண்ணி இந்த தம்பியை நம்ம வீட்டுக்கு இப்போ கூட்டின்னு போயிட்டோம்னா அவங்க அம்மாவோட டீட்டெயில்ஸ் எல்லாம் விசாரிச்சுட்டு அவங்க கிட்ட பேசிட வேண்டியது தான். அந்த முருகன் போனா என்ன, அதான் இந்த மாதிரி ஒரு பையன் கிடைச்சிருக்கானே, ஹீரோ மாதிரி. பின்ன நம்ம பொண்ணுக்கு அது போதாதா? ம்
அதுதான் சொல்லுவாங்க பாதிரி இருக்கு, நடக்கிறதெல்லாம் நன்மைக்கேன்னு. இப்பதான் அந்த அர்த்தம் எனக்கு புரியுது. என்னம்மா உட்கார சொன்னா என்னமோ பகல் கனவா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா தான் நின்றுட்டு இருந்தேன். சரிங்க தம்பி, அதான் நம்ம ஒண்ணுக்குள்ள ஒன்னாயிட்டோம். வீட்டுக்கு வாங்க, காஃபி கீபி குடிச்சிட்டு வரலாம். அட அதெல்லாம் பரவாயில்லம்மா, நீங்க கூப்பிட்டதே பெரிய விஷயம். நாங்க இன்னொரு நாளைக்கு வரோம், தப்பா நினைச்சுக்காதீங்க. இல்லவே இல்ல தம்பி, நீங்க கண்டிப்பா இப்ப வந்தே ஆகணும், இல்லைன்னா நான் கோச்சிக்குவேன். ஆமா. இல்லைங்கம்மா, அணுவை கூப்பிட்டுக்குன்னு வெளியே போக வேண்டியதா இருக்கு. அதனால நாங்க இன்னொரு நாள் வரோம்மா. ஐயோ, இவ வேற நம்ம கஷ்டத்தை புரிஞ்சிக்காம இன்னொரு நாள் வரானாமா, இன்னொரு நாளே. சோ இப்ப நான் இவனை எப்படி கூப்பிட்டுக்கின்னு போய் எங்க அம்மா நம்பர் வாங்குவேன்? ம், ம், பேசாம உங்க அம்மா என் தோழி தான், நாங்க ரொம்ப நாள் ஆச்சு பேசி, நம்பர் கொடுங்க அப்படின்னு கேட்டுட வேண்டியதுதான். இல்லையானா இந்த லக்ஷ்மிக்கு தெரிஞ்சிருச்சுன்னா மறுபடியும் அவ எதனா குட்டியா குழப்பிடுவா. அவ வரத்துக்கு முன்ன வாங்கிடணும். அட என்னப்பா, சரி விடுப்பா, எப்பனா நீ ஃப்ரீயா இருக்கும் போது வா. ஆமா, உங்க அம்மாவை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுப்பா. ஃபோன் நம்பர் எதனா இருந்தா கூட, பேசி ரொம்ப நாள் ஆச்சு. எங்க அம்மா கூட பேசி ரொம்ப நாள் ஆச்சா? என்ன இந்த அம்மா இப்படி சொல்றாங்களே? நான் பிறந்த நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எங்க அம்மா யார் கூட பேசியும் பார்த்ததே இல்ல. ஒருவேளை போட்டுக்கிட்டு வாங்குறதுக்கு பிளான் பண்ணிருக்கிறாங்களோ? இருக்கும் இருக்கும், இருந்தாலும் இருக்கும். எதுக்கும் நாம தப்பான நம்பர் கொடுத்துடுவோம். ஆ, ஆமா ஆமா, அதான் கரெக்ட். தப்பான நம்பர் கொடுத்துடுவோம். எப்பன்னா கேட்டாங்கன்னா தெரியாம சொல்லிட்டேன்னு சொல்லுவோம். ஆனா தம்பி இங்கேயே உட்காந்துட்டு இருக்கானே. ம், ம், பேப்பர்ல எழுதி கொடுத்துட்டா தெரியாது. அதுவும் இப்ப கொடுக்க கூடாது. தரேன், ஒரு 2 நிமிஷத்துல தரேன்னு சொல்லிடணும். என்ன தம்பி, என்ன யோசிக்கிறீங்க? சேச்சே, இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? நான் இதுல ஒரு பேப்பர்ல எழுதி தரேன், இருங்கம்மா ஒரு 2 நிமிஷம். சரி சரி தம்பி, சரி தம்பி, நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன், அப்புறமா எழுதி கொடுங்க, சரியா? சரிங்கம்மா, நீங்க போயிட்டு வாங்க. ஹாய் கண்ணுங்களா, வீடியோ பார்த்தீங்களா? வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பண்ணிடுவீங்க தானே? பண்ணிடுவீங்கன்னு நம்புகிறேன். அப்புறம் சாரி, என்னோட ஹெல்த் சரியில்லை, அதனால தான் வீடியோ அப்லோட் பண்ண முடியல ஃபியூ டேஸாக. இனிமே ரெகுலராக அப்லோட் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். அப்புறம் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய ஒப்பீனியன் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நாளைக்கு பார்க்கலாமா? பாய்.